சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து தற்போது காணப்படுகிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல கிராமுக்கு 15 ரூபாய் உயர்வை கண்டிருப்பதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 61,960 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. இதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. மத்திய பட்ஜெட் ஆனது இன்னும் சற்று நேரத்தில் தாக்கலாக இருக்கின்ற நிலையில் சென்செக்ஸ் ஆனது 900 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்துள்ளதோடு தொடர்ந்து தங்க விலையிலும் தற்போது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நடப்பு நிதியாண்டுக்கான அதாவது 2025-2026 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் ஆனது தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் தொடர்ந்து வருமான வரி உச்சவரம்பு அதிகரிக்கப்படுமா என நடுத்தர வர்க்கத்தினரிடையே பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் தொடர்ந்து அவர் குடியரசுத் தலைவரை சந்தித்து பட்ஜெட்டை சமர்ப்பித்து தொடர்ந்து அது தொடர்பான விளக்கத்தை அவர் அளித்திருந்தார். இந்த நிலையில் தான் மீண்டும் அவர் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறார். இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் மத்திய பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தான் தொடர்ந்து தற்போது சென்செக்ஸ் ஆனது 900 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தை கடந்த சில வாரங்களாக சரிவை சந்தித்து வந்த நிலையில் நேற்றைய தினம் ஏற்றத்தில் முடிவடைந்திருந்தது. தொடர்ந்து நிப்டி ஆனது 50 புள்ளிகள் உயர்ந்து 23,508 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தொடர்ந்து வரும் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி நிலையானதாக இருக்கும் எனவும் பணவீக்கம் படிப்படியாக 4% குறையலாம் எனவும் உலகளாவிய சவால்களுக்கு மத்தியிலும் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடையும் எனவும் முன்னதாக பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வரவிருக்கும் நிதியாண்டில் அதாவது 2026ஆம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நிலையானதாக இருக்கும் எனவும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை இருந்த போதிலும் பணவீக்கம் படிப்படியாக 4% குறையும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பங்குச்சந்தையானது உயர்வுடன் இன்று வர்த்தகம் தொடங்கப்பட்டிருக்கிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் 944 புள்ளிகள் உயர்ந்து தற்போது வர்த்தகமாகி வருகின்றது. அதே போல தங்க விலையை பொறுத்தவரை சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அதாவது சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 61,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஏறத்தாழ 62,000 ரூபாயை தொடர்ந்து இந்த தங்க விலையானது நெருங்கி இருக்கிறது. அதே போல கிராமுக்கு அதாவது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 7,745 ரூபாய்க்கும் விற்பனையாவது குறிப்பிடத்தக்கது.